கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாவதாக. 119 சங்கீதம் 161 வசனத்திலிருந்து 176 வசனம் வரை தாவீது ராஜா சொல்கிறார். காரணம் இல்லாமல் பிரபுக்கள் என்னை துன்பப்படுத்துகிற வேளையில் உன் வசனத்திற்கு பயந்து நடக்கிறேன். கொள்ளை பொருளை கண்டு சந்தோஷப்படுகிறது போல உன் வார்த்தைகளில் எனக்கு மகிழ்ச்சி. உமது வேதத்தை நேசிக்கிறேன். ஒரு நாளில் 7 தடவைகள் உண்மை துதிக்கிறேன். இடர்கள் இல்லாத சமாதானம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உண்டு. உமது கட்டளைகளை காத்து நடக்கிறேன். என் வழிகள் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் கூப்பிடுதலை கேட்டு என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். என் ஜெபத்தை கேட்டு என்னை விடுவியும். நீதியுள்ள உம் கற்பனைகளை நான் உயர்த்தி சொல்லுவேன். உம் கட்டளைகள் எனக்கு துணை இருக்கட்டும். நான் உயிரோடு இருந்து உம்மை துதிக்கும்படியாய் உம் நியாயத்திற்குரிய எனக்கு உதவியாய் இருக்கட்டும். வழிதப்பி காணாமல் போன ஆட்டை போன்ற என்னை தேடி கண்டுபிடியும். அப்போது நான் உமது கற்பனையை மறக்க மாட்டேன் என்பதாய் இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் 169 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று தாவீது ராஜா சொல்கிறார். அப்படியானால் உணர்வு என்று எதை குறிப்பிடுகிறார்? இவ்வளவு நாளை நான் உணர்வு இல்லாதவனாக இருந்தேன். உண்மை பற்றிய உணர்வு எனக்கு இல்லாதிருந்தது. என்னை உங்களுடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்கிறார். அதாவது வேதத்தையும் தேவாதி தேவனையும் உணர்ந்து கொள்ளாத ஒரு நிலை, உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, அதுதான் உணர்வில்லாத இருதயம். அதை புரிந்து கொள்ள முடியாத நிலை. நீங்கள் இதை கொஞ்சம் விளக்கமாக படிக்கிற இங்கிலீஷ் பைபிளில் படித்தீங்கன்னா அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த உணர்வுக்கு என்ன வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், லெட் மை க்ரை கம் பிஃபோர் யூ, ஓ லார்ட் கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங் அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். அதாவது உணர்வுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் புரிந்து கொள்ளுகிறது. அதை புரிந்து கொள்கிறதான ஒரு புரிதல், ஒரு உணர்வு எனக்கு இல்லை அப்படி என்பதாக அவர் சொல்லுகிறார். அதாவது இப்போ வாத்தியார் பாடம் நடத்துகிறாருங்களா, அப்போ கேட்பார், பசங்கக்கிட்ட கேட்பார், என்ன சொல்ல கேட்பார், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நடத்துகிற பாடங்கள் உங்களுக்கு புரிந்ததா, விளங்கிச்சான்னு கேட்குறது தான் அந்த உணர்வு. உணர்வு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே அண்டர்ஸ்டாண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை பற்றிய ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். தாவீது என்ன சொல்கிறார்? வசனத்தின்படி என்னை உண்மையும் வேதத்தையும் புரிந்து கொள்கிற இருதயத்தை தாரும் என்பதாக அந்த வசனத்திலே அவர் மேற்கொள்கிறார். ஸ்கூலில் பாடத்தை புரிந்து கொள்ளாத எவ்வளவுதான் வாத்தியார் சொன்னாலும் அது புரிந்து கொள்ளாத ஒரு பையன் இருந்தாலும் அவனை என்ன சொல்லுவாங்க? மக்கு பையன் சொல்லுவாங்க. ஒன்றுமே தெரியாத மக்கா இருக்கிறீர்களான்னு சொல்லுவாங்க. அதே போல் தேவாதி தேவனை பற்றி புரிந்து கொள்ளாத, அவருடைய வேதத்தை அறிந்து கொள்ளாத, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாத ஜனத்தை வேதம் எப்படி சொல்லுகிறது? உபாகமம் 32:28 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உணர்வு இல்லாத மனிதர்களை யோசனையே இல்லாத ஒரு கெட்ட ஜாதி அப்படின்னு வேதம் சொல்கிறது. உணர்வு இல்லாதவர்கள், புரிந்து கொள்ள முடியாதவர்கள், யோசனை கெட்ட ஜாதி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய காலங்களிலே நாம் உலக பிரகாரமாக மக்கள் என்று சொல்லுகிறதும் அந்த யோசனை கெட்ட ஜாதிங்கிறதும் ஒன்று தான். ஒரு காரியத்தை யோசித்து உணர்வோடு செய்ய முடியாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. உபாகமம் 32:29 வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாக இருக்கும் என்பதாக வாசிக்கிறோம். அதாவது உணர்ந்து
சிந்திக்க வேண்டும். அதாவது ஞானம் அடைந்து, ஞானம் இருக்கணும், உணர்வு இருக்கணும், அதுக்கப்புறம் சிந்திக்கணும். அப்படின்னா அந்த காரியம் ஜெயமாக முடியும். உலக பிரகாரமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது ஒரு புதுசாக ஒரு காரியம் தோக்கும்போது அதை நல்லா சிந்திச்சு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா உணர்வுக்கு அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை செய்யணும். ஒரு தொழில் தொடங்குறீங்க இங்கே, அந்த தொழிலை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா உணர்ந்து நல்லா புரிந்த தொழிலாக அதை செய்யணும். அப்போ தான் அந்த தொழில் முன்னேறும். இல்லைன்னா நஷ்டம்தான் அடையும். நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு புரிதல் இல்லாத ஒரு தொழில், அதாவது புரிந்து கொள்ள முடியாத தனக்கு தெரியாத ஒரு தொழிலை எவன் எடுக்கிறானோ அவன் கெட்டு போவான். அதே மாதிரி தெரிந்த தொழிலை புத்தி இல்லாமல் விட்டுட்டான்னா அவனும் கெட்டு போவான். இதான் அர்த்தம். இப்போ புரிந்து கொள்ள கண்டிப்பாக நமக்கு வேண்டும். வேதத்தை புரிந்து கொள்கிறதான ஒரு அனுபவம் கண்டிப்பாக நமக்கு வேண்டும். தேவன் நமக்கு ஒரு புரிதல், அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்ட், அவரை பற்றிய ஒரு உணர்வு இருக்க வேண்டும் மனுஷர்களுக்கு என்று மிக விரும்புகிறார். சங்கீதம் 14:2 நீங்கள் வாசிப்பீர்கள், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தரை பற்றிய ஒரு உணர்வுள்ள மனிதன் இருக்க வேண்டும், இருப்பானா என்று அவரோடு தேடுகிறதான நமது ஆண்டவர். ஆகையால் எப்படி நமக்கு கர்த்தரை பற்றி ஒரு அறிவு இருக்க வேண்டும். ஆனால் எல்லா இடத்திலும் தேடி பார்த்தாரு, ஒருவன் கூட இல்லை, ஒருவனும் இல்லை. எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவன் உணர்வுடையவன் ஒருவனை இல்லை என்று சொல்கிறார். ஆகவே நாம் இந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுகிறோம், நாம் கர்த்தர் தேடுகிறதான உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் தான் தேவாதி தேவன் தான் அந்த உணர்வுள்ள இதயத்தை நமக்கு தர வேண்டும். அவர் தான் தருகிறார். 1 ராஜாக்கள் 3:12 சாலமோனை பற்றி சொல்கிறார். அவர் சாலமோனுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த வசனத்தை வாசிக்கலாம், உன் வார்த்தைகளின்படியே செய்து ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அப்போ ஞானத்தையும் கொடுத்தாரு, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயம் என்னன்னா, அதுதான் தேவனை பற்றியும் அவருடைய வேதத்தை பற்றியுமான ஒரு உணர்வு, அறிவு, அதையும் அவனுக்கு கொடுக்கிறார். அவன் ஞானத்தை தான் கேட்குறான். எனக்கு பெரிய ஐஸ்வர்யம், நான் பெரிய பணக்காரனாக இருக்கணும், இல்லைன்னா எனக்கு நான் ரொம்ப நாளாக வாழணும், எனக்கு எதிராளியே யாருமே இருக்கக்கூடாதுன்னு அவன் கேட்குறேன். அவன் இந்த மக்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டுமாண்டவரை என்று கேட்டதுனாலே ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் அவனுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால யாவருக்கும், மனிதர்கள் எல்லாருக்கும் உயிர் இருக்கு, ஒரு ஆவி இருக்கு, ஆனால் உணர்வு இருக்கிறதா? ஒருவேளை மனிதனுக்கு உயிர் இருக்கு, ஆவி இருக்கு, அவனுக்கு உணர்வு இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உணர்வே இல்லை. என்ன சொன்னாலும் அவனுக்கு கேட்கல, என்ன சொன்னாலும் பதில் பேச தெரியல. ஒரு உணர்வு இல்லாதவனாக இருக்கிறான்னா அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், அவன் கோமாவில் விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது அவன் ஒரு செத்த பிணத்திற்கு அடையாளம். உணர்வில்லாத மனிதன் உலக பிரகாரமாக கோமா ஸ்டேஜுக்கு போனவராக இருக்கிறான்னு சொல்கிறோம். யோபு சொல்கிறார் 32:8, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது கர்த்தருடைய ஆவிதான் நம்மை உணர்வுள்ளவனாக மாற்றும். நாம் உணர்வுள்ளவனாக மாற்ற வேண்டுமானால் நாம் உலகத்தில் கோமா ஸ்டேஜில் இருந்து தேவனை பற்றிய அறிவுள்ளவர்களாக உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டுமானால் அவருடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆதாம மண்ணினால் உருவாக்கினார். உருவாக்கி அப்படியே சடலமாக கிடக்கிறான், ஒரு மண் உருவமாக கிடக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாரு தேவன்?
அவருடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுக்கிறார், அவருடைய ஆவியை அவனுக்கு கொடுக்கிறார். அதுக்கு பிறகு அவன் ஜீவ ஆத்மாவாகிறான். அதற்கு பிறகு அவன் உணர்வுள்ளவனாக மாறுகிறான். கர்த்தருடைய ஆவிதான் நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்றுகிறது. அவர் ஒருவேளை அவருக்கு சுவாசத்தை தரணும் வைங்க, அவன் அப்படி கோமா ஸ்டேஜில் இருக்கிற மனுஷன் மாதிரி அப்படியே திறந்துருவான். அவருடைய ஆவியை அவனுக்கு கொடுத்ததினாலே அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரர் 119 சங்கீதம் 73 சொல்கிறார், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்கிறார். அதாவது, ஆண்டவரே நீர் என்னை படைத்தீர், அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நான் உம்முடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ள வேண்டுமானால், புரிந்து கொள்ள வேண்டுமானால் என்னை உம்முடைய உணர்வுள்ளவனாக மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அடுத்த 119 சங்கீதம் 130 சொல்கிறார், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று சொல்கிறார். எல்லாருமே பேதைகள் தான், எல்லோரும் ஞானவான்களே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம், அவருடைய வசனத்தின் வெளிச்சம் பேதைகளை ஞானிகளாக உணர்வடைய செய்கிறது. நாம் பேதைகளாகிறாமல் ஞானவான்களாய் மாற வேண்டுமானால் தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கர்த்தருடைய கிருபைகளையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய கிருபைகளையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கும் தகுதி கர்த்தரை பற்றிய அறிவும் அவருடைய வேதத்தை பற்றிய அறிவும் நமக்கு இருக்க வேண்டும். இந்த அறிவு இல்லாமல், இந்த உணர்வு இல்லாமல் நான் இருந்து விட்டோமானால், உணர்வு இல்லாத ஒரு இருதயம் உள்ள கோமா ஸ்டேஜில் நம்ம இருப்போமானால் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை விட்டு தூரமாய் போய்விடுவார் என்பதாக வசனம் சொல்கிறது. ஓசியா 5:15 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் சமூகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன், தங்கள் ஆபத்திலே கரித்தாய் தேடுவார்கள் என்று வாசிக்கிறோம். அதாவது நாம் ஒரு உணர்வுள்ளவர்களாக நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஒரு பாவ மன்னிப்பை பெற்று தேவனோடு இசைவாக இருந்தால் மட்டும்தான் தேவாதி தேவன் நம்மோடு இருப்பார். இல்லை என்றால் அவர் அப்படி தூரமாக விலகி போய் விடுகிறவராக இருக்கிறார். நாம் அவரை தேடும் போது அவர் நமக்கு வருகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய கோபத்திலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு உணர்வு வேண்டும். அது உணர்விலே இருக்கிற உணர்வு அல்ல, நம்முடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு வேண்டும், கர்த்தரை பற்றிய உணர்வு. சங்கீதம் 2 வாசிக்கிறோம், இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பார்க்கிறவர்கள். அல்லேலூயா. ஒரு உணர்வு வேண்டும். அந்த உணர்வு இருக்குமே என்றால் அவருடைய கோபத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம். உணர்வு இல்லைன்னா என்ன நடக்குன்னே தெரியாது. அவருடைய கோபத்தினாலே நாம் அழிந்து போவோம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அவரை பற்றி அறிந்து கொண்டோம், நாம் அவரை பற்றி அறிந்த ஜனங்கள், நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். அவரை பற்றி அறிந்து தெரிந்து அவருடைய காரியங்கள் அவருடைய வசனங்களை எல்லாம் வாசிக்கிறதான நாம் விசுவாசிகள். நாம் எப்படி இருக்க வேண்டுமா? அவரை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி உணர்வு இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? அதாவது உயிரோடு இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இருந்தால் தான் உயிரோடு இருக்கிறான்னு சொல்ல முடியும். சும்மா அப்படியே இருந்தால் ஏதோ ஒன்று மாதிரி சடல மாதிரியே இருந்தால் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தெரிந்து கொண்டதெல்லாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு சான்றாக ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்னென்றால் ரோமர் 1:21 வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் தேவனை அறிந்தும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோற்றறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அல்லேலூயா. அதாவது நாம் தேவனை பற்றி அறிந்திருக்கிறோம், தேவனுடைய வசனத்தை பற்றி அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் உணர்வில்லாதவர்களாக இருந்தோம் என்றால், அவரை தோத்தரித்து மகிமைப்படுத்தாமல் இருந்தோம் என்றால் நாம் செத்து போனவர்களாக இருப்போம், உணர்வில்லாத இருதயங்களாக இருப்போம். நம்முடைய இருதயம் இருளடைந்ததாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. உணர்வில்லாத மனிதன் செத்தவனாகி பிணமாகி போய்விடுகிறான். அதுபோல தேவனை பற்றிய உணர்வு இல்லை என்றால் நாமும் பிணத்தை போல்தான் இருப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை பற்றிய உணர்வுள்ளவர்களாய் அவரை துதித்து தோற்றரித்து மகிமைப்படுத்தி அவருடைய கோபத்தினாலே நாம் அவருடைய கோபத்தினாலே தப்புவிக்கப்பட்டு அவரோடு நீடியூழியாய் வாழ தேவாதி தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவராக்கும். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் ஜீவிக்க தேவாதி தேவன் இந்த கால வேளையிலே கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.